வாங்க புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துப்போம். அடுத்து பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உடைச்ச உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல் நான் மல்லி எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 30 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 100 ml போல் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி இது போல் வறுத்துப்போம். ஒரு 100 கிராம் போல் பச்சை கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலையை அலசி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை இதில் ஊற்றிப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பொடியை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 50 ml போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். புளிக்காய்ச்சல்லேருந்து எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு.